ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கேசவன் மேல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா பென்ஷன் பணம் எப்போ வரும், அந்த 30 லட்சத்தை வச்சு வீடு கட்டலாம் சொல்லிட்டு கனவு காட்டுட்டு இருந்த கனவு எல்லாமே செதைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபாக்கு இந்த விஷயம் தெரிய வர கேசவனை போட்டு செம்மையா திட்டுறாங்க. என்ன கேசவன், இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்குறதுக்கு உனக்கு அப்படி என்ன தேவை வந்துச்சு? இதெல்லாம் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இப்படி சொல்லாம எல்லா விஷயத்தையும் பண்ணி இப்ப கடைசியில நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஏன் கேசவ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு பக்கம் கேசவ போட்டு செம்மையா திட்டுறாங்க. இனிமேட்டு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன், எனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம வெற்றிக்கு தெரிய வருது. வெற்றி கேசவனை கூப்பிட்டு பேசுறாங்க. என்னாச்சு கேசவா, எதுக்காக இவ்வளோ லட்சம் கடன் வாங்கினா, அதுவும் அதிக வட்டிக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல, அப்ப கேசவன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கு வெற்றி, நான் 10 லட்சம் தரேன், அதை கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து கேசவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த சைடு மீனாட்சி திவ்யா இவங்க 2 பேர் பண்ண வேலைனால வரதட்சணை கேஸ்ல ஈஸ்வரமூர்த்தி அதுக்கப்புறம் வெற்றியோட அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதா அவங்க மருமகளே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி கேட்க, அதுக்கு வெற்றி வராங்க. வெற்றி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, எங்க பாருங்க சார், நீங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு தெளிவா விசாரிச்சு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்ப துளசி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களை யாரோ நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க, இவங்க 2 பேரும் தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்னைய கம்ப்ளைண்ட் எழுத வச்சாங்க, ஆனா இதுல எப்படி ஈஸ்வரமூர்த்தி பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துளசி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதனால வெற்றியும், அப்ப இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வெற்றி வந்து அந்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட போலீஸ் வந்து, நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கு வெற்றி சொல்றாங்க, என்னோட ஒய்ஃபே சொல்லிட்டாங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஈஸ்வரமூர்த்தி மேல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், நீங்க துடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையே எதிர்த்து பேசுறாங்க நம்ம வெற்றி. இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம அஞ்சலிக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு வருது. அதாவது நம்ம அஞ்சலியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து போலீஸ் துரத்துக்கிட்டு வருது. அவரும் பயந்துகிட்டு நம்ம அஞ்சலி வீட்டுல வந்து தஞ்சம் புகுந்துட்டாரு. இதை பார்த்தா அஞ்சலி வந்து, என்னடா நீ எப்படிடா அப்படி காலில் அடிபட்டு ஓடி வர அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அஞ்சலி என்னை நீ தான் காப்பாத்தி ஆகணும், நான் வந்து இந்த வீட்டுல ஒளிஞ்சுக்கிறேன், போலீஸ் வந்தா இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அஞ்சலியும் சரி சரி நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யறாங்க. அப்போ மகேஷும் கரெக்டா வீட்டுக்கு வராங்க. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து அஞ்சலி கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு திருடன் வந்தானமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி அப்படியே திரு முழிச்சுக்கிட்டு, இல்ல சார் அப்படிலாம் யாரும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் தேடி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ மகேஷ் வந்து, நான் போயிட்டு மூஞ்சி கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரத்துல அஞ்சலியோட ஃப்ரெண்ட் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி நான் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இதே இடத்துல இருந்துக்கிறேன், என் காலில் வேற அடிபட்டிருக்கு, என்னால நடக்க கூட முடியல, எனக்காக ஹெல்ப் பண்ண அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கு வந்து அவனை பார்க்க பாவமா இருக்கு. நீ மகேஷ் கண்ணில் மட்டும் மாட்டாம இருந்துக்கோ, அவர் கண்ணில் மாட்டிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம மகேஷும் அஞ்சலியை கூப்பிட்டு போயிடுறாங்க. நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் எப்பயும் போல மகேஷ் வந்து எந்திரிச்சு வராங்க. அடுத்த ராத்திரில போயிட்டு வீட்டை கிளீன் பண்றது, அது மட்டும் இல்லாம தனியா அவங்க எப்பயும் போல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அஞ்சலியோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. என்னது இவரு தனியா பேசிக்கிட்டு இருக்காரு, ஒன்னும் புரியலையே, என்னதான் பேசுறாரு, கொஞ்சம் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அஞ்சலி, இன்னைக்கு நான் உன்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் இது பண்ணணும்னு வந்துட்டு இருந்தேன், கடைசி இந்த போலீஸ் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அஞ்சலியோட ஃப்ரெண்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. என்னது இவரு அடுத்த ராத்திரில தனியா பேசிக்கிட்டு இருக்கான், இவன் மூஞ்சே சரியில்லையே, ரொம்ப கோவமாவும் பேசுறான், கொஞ்சம் கூலாவும் பேசுறான், அப்ப இவன் சைக்கோவா இருப்பானா? இந்த விஷயத்த நம்ம அஞ்சலி கிட்ட சொல்லணும், இவனோட நடவடிக்கையே சரியில்லை, அடுத்த ராத்திரியில தூங்காம எதுக்காக இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட ஃப்ரெண்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. அப்போ அஞ்சலி தூங்கி எந்திரிச்சு வராங்க. வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, இங்க இருந்து கிளம்பிடு ப்ளீஸ், நீ மகேஷ் கண்ணில் மட்டும் பட்டனா அவ்வளவுதான், நீ தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலியோட ஃப்ரெண்டும், அஞ்சலி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த வீட்டுல நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், அதை நான் உன்கிட்ட சொல்லாம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அஞ்சலி வந்து, இல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ இங்க இருந்து கிளம்பு, உனக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அஞ்சலியோட ஃப்ரெண்டு, "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அஞ்சலி. புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு திடீர்னு மகேஷ் வந்துடுறாங்க. மகேஷ பார்த்ததுமே அஞ்சலியோட ஃப்ரெண்டு ஓடி போயிட்டு சோஃபா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து அத கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் அது தெரியாத மாரி அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏன் அஞ்சலி ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, "இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன்." "இல்ல நீ இப்ப யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்த மாரி இருந்ததே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லங்க நான் சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அந்த இடத்துல மகேஷ் வந்து அஞ்சலியோட ஃப்ரெண்ட பார்த்துட்டு, அவங்க முன்னாடியே அஞ்சலிய கைய பிடிச்சு இழுக்குறாங்க, ரொமான்டிக்கா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து அஞ்சலியோட ஃப்ரெண்டு வந்து, "இவன் வீம்புக்குன்னே இப்படி பண்றானா? நம்மள வேற பார்த்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அஞ்சலி வந்து, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, "ஏன் அஞ்சலி பயப்படுற? ஏன் இங்க யாராவது நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி குதர்க்கமா கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. ஏன்னா நம்ம மகேஷ் வந்து அஞ்சலியோட ஃப்ரெண்ட பார்த்துட்டாங்க. அஞ்சலியோட ஃப்ரெண்டு முன்னாடி வீம்புக்குன்னே வெறுப்பேத்துற மாரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி அப்படியே கைய பிடிச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டு சோஃபா பின்னாடி ஒளிஞ்சிருக்க அந்த அஞ்சலியோட ஃப்ரெண்ட சட்டைய பிடிச்சு இழுக்குறாங்க. "நீ எப்புட்றா இங்க வந்த? நீ எதுக்காக இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? அப்போ நைட் ஃபுல்லா நீ இங்க தான் இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவனும் சொல்றான், "இல்ல சார், நான் வந்து போலீஸ் தொரத்திட்டு வந்தாங்க. அதனால தான் நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் செய்யாத தப்புக்கு போயிட்டு என்னைய தொரத்துறாங்க. என் கால்ல வேற அடிபட்டிருக்கு. என்னால கொஞ்சம் கூட நகர முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டத்த சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம மகேஷ் வந்து கேட்குற மாதிரி இல்ல. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்கள அங்கருந்து கூட்டிட்டு போக வச்சுடுறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி மேல மகேஷ் வந்து பயங்கர கோவத்துல இருக்காங்க. "ஏன் அஞ்சலி இப்படிலாம் பண்ற? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு நீ துரோகம் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்க, இத கேட்ட அஞ்சலி வந்து, "அப்படியெல்லாம் இல்லங்க. அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவன் இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும்? அதனால தான் நான் அவன இங்க ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. ஆனா அஞ்சலியோட பேச்ச மகேஷ் வந்து கேட்கவே இல்ல. "இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி மேல சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டோம்னா கண்டிப்பா அஞ்சலி வந்து நம்மள விட்டுட்டு போயிருவா. சோ நம்ம எதுவும் தெரியாத மாரியே காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அஞ்சலி, உன் மேல எந்த தப்பும் இல்ல நான் நம்புறேன். இனிமேட்டு இந்த மாரிலாம் பண்ணாத. பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை வரும்" அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாரி பேசிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, "நான் ஆஃபீஸ்க்கு போல. இன்னைக்கு ஃபுல்லா நான் இங்க தான் ரெஸ்ட் எடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இத கேட்ட அஞ்சலி, "தாராளமா ரெஸ்ட் எடுங்களேன். அது எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, "அஞ்சலி, நீ பண்ற தப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ பண்ற ஒரு வேலையும் எனக்கு பயங்கர கோவத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம நீ என்னோட ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க. ஆனா என்னோட ரகசியம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நீ என்னைய விட்டுட்டு போயிருவ. அதனால நீ எந்த ரகசியத்தையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு பாத்துக்கிறது என்னோட வேலை. ஏன் அஞ்சலி என் கூட மட்டும்தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அஞ்சலிக்கு ஒரு பக்கம் பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் வந்து வீட்டுல இருந்துட்டு போனதுல இருந்து மகேஷோட நடவடிக்கை சுத்தமா வேற மாதிரி தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம அஞ்சலி வந்து மகேஷ பார்த்து பயந்து பயந்து நடுங்குறாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, "என்னாச்சு அஞ்சலி? எதுக்காக என்னைய பார்த்து பயப்படுற? என்னைய பார்த்தா என்ன பேய் மாதிரி இருக்கா?" அப்படி சொல்லிட்டு கேட்டு சிரிக்கிறாங்க. நம்ம அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு பைத்தியக்காரன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அஞ்சலி வந்து மகேஷோட ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வராங்க. பட் அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு சொதப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட்ல சீக்கிரமா மகேஷோட உண்மையான முகம் தெரிஞ்சு முருகனோட அம்மாவை நம்ம அஞ்சலி வந்து காப்பாத்தணும். அஞ்சலியோட ஃப்ரெண்டோ மகேஷ் பண்ண வேலை எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலி கிட்ட சொல்லணும். "அஞ்சலி, நீ ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணல, நீ ஒரு சைக்கோவை கல்யாணம் பண்ணிருக்க. தயவு செஞ்சு அவங்க கூட வாழாத, அங்க இருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்லணும். அதை கேட்ட அஞ்சலி வந்து என்ன மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.